வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக கயல் சீரியலில் தீபிகா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிட்டு இருந்த சுபாஷினி பிபின் வந்து தன்னுடைய ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்டில் சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆகி இப்போ 1 இயர் தான் ஆகுது. அந்த வகையில் சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு பிரபலமாகவும் அது மட்டும் இல்லாமல் ஆக்டிவாகவும் இருக்கிற ஒரு பிரபலம் திடீர்னு சூசைட் பண்ணி இறந்தாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இந்த இறப்பு வந்து பல்வேறு கோணங்களில் இன்றைக்கி விசாரிக்கப்பட்டு வருது. அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ உடற்கூறு ஆய்வு நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் போலீஸ் வந்து பல்வேறு நபர்களை இன்றைக்கி விசாரணை பண்ணிட்டு வராங்க. அவங்க வீட்டில் வேலை செஞ்சவங்க, பக்கத்து வீடு அப்படின்னு சொல்லிட்டு கணவர், பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோணங்கள்லையும் அவங்க கூட வேலை செஞ்ச நபர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோணங்கள்லையும் இன்றைக்கி அவங்க விசாரிச்சுட்டு வராங்க. அந்த வகையில் நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி தெரிய வந்திருக்குது. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி அவங்களுடைய பாடி வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட ஒப்படைக்க சென்னையிலேருந்து இலங்கை ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த வகையில் நிறைய பேர் வந்து சுபாஷினியோட ஃபேஸை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டான அன்னம் சீரியல் ஆக்ட்ரஸ் சஹானா கிட்ட கேட்டதுக்கு அவங்க நிறைய விஷயங்களை வெளிப்படையாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கணவர் தான் இந்த சூசைட்டுக்கு காரணமா, அது மட்டும் இல்லாமல் சுபாஷினி ஏன் இப்படி பண்ணினாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபேஸை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட நிறைய கேள்விகளுக்கு அவங்களுடைய ஃப்ரெண்டான சஹானா வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த பாடி கிடைச்சதுக்கு அப்புறமேலு அவங்களுடைய பெட் வந்து பண்ணின அந்த விஷயத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அவங்களுடைய பாடி இருந்த இடத்த சுற்றி அவங்க பெட் வந்து ரொம்ப நேரமாக அழுதுட்டு அங்கேயே இருந்த மாதிரியும், காலையிலேருந்து அந்த பெட் வந்து எதுவுமே சாப்பிடலை, அந்த அவங்கக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருக்கமான விஷயத்தையும் அவங்களுடைய நண்பர்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க இருந்ததுலேருந்தே அவங்க பெட் வந்து எதுவுமே சாப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டும், சாப்பாடு கொடுத்தா கூட அந்த பெட் எதுவும் சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி நிறைய சொல்கிறாங்க. அதாவது மனிதர்களை விட விலங்குகளுக்கு எவ்வளவு பாசம் அந்த ஓனர் மேலே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுபாஷினி பிபின் வந்து சூசைட் பண்ணுறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி தான் அவங்களுடைய கணவர் கூட பேசிகிட்டு இருந்திருக்காங்க. 1 ஹவராக பேசுனதுக்கு அப்புறமேலு வீடியோ காலில் கணவனும் மனைவியும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நான் இல்லைன்னா தான் என்னுடைய அருமை உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக பேசிட்டு அவரை கோவப்படுத்தணும், அவருக்கு வந்து ஏதாவது ஒரு டெம்பரை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய ஷாலில் போய் சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இது முற்றிலுமே வந்து விளையாட்டாக பண்ண விஷயம். அதாவது அவரை ஏதாவது கோவப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணின விஷயம்தான். ஆனால் இந்த விஷயம் வந்து விளையாட்டு விபரீதத்தில் முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயம் முடிஞ்சிருக்குது. அவங்களுடைய ஃப்ரெண்டான ஆக்ட்ரஸ் அன்னம் சீரியலில் நடிச்சிட்டு இருந்த சஹானா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுபாஷினி வந்து சூசைட் பண்ணுற அளவுக்கு கோலை கிடையாது. அந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். நான் 100% சொல்லுவேன், அவள் சூசைட் பண்ணணும்னு இந்த விஷயத்தை எடுத்திருக்க மாட்டா. ஆனால் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும்போது யாராவது ஒருத்தர் வந்து நான் செத்து போயிட்டாதான் என்னுடைய அருமை உனக்கு தெரியும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுறது உண்டு. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் அவங்க 2 பேருக்குள்ளேயும் நடந்தது. அந்த வகையில் பண்ணின விஷயந்தான் இந்த ஒரு விபரீதமாக போய் முடிஞ்சிருக்கு. அதுவும் தன்னுடைய கணவர் கண் முன்னாடியே மனைவி தூக்கு போட்டு இறந்துருக்குறாங்க. இது வந்து பிபினை தான் அதிக அளவுக்கு பாதிச்சிருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து எந்த அளவுக்கு நம்ம சுபாஷினியை லவ் பண்ணார் அப்படிங்கிற விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது. எனக்கு மட்டும் தான் தெரியும். அவங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆச்சு. மோஸ்ட்லி அரேஞ்ச் மேரேஜில் சுபாஷினிக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். ஏன்னா லவ் மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு தான் அவளுடைய தாட் வந்து இருந்தது. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்களுடைய பேரண்ட்ஸ் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி பிபினுக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க. ஆனால் மேரேஜ் பண்ண கொஞ்சம் நாள்லேயே ஒரு 3 மந்த்ஸ்லேயே அவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு நல்ல பாண்ட் கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. நிறைய டைம் வந்து பிபின் சொல்லியிருக்காரு, எனக்கு சுபாஷினி மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைச்சதுக்கு நான் தான் காட் கிஃப்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவள் என்னுடைய லக்கி சாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அந்த வகையில் 1 இயர் வெட்டிங் அனிவர்சரி முடிஞ்சதுக்கு அப்புறமேல அவங்க சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுபாஷினி தன்னுடைய வலைதள பக்கத்தில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்கு நடுவில் ஈகோ ஆட்டிடியூட் அப்படிங்கிற விஷயங்களை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பார்த்தீங்களா மட்டும்தான் தெரியும். அந்த வாழ்க்கை தனக்காக ஒருத்தர் அன்பு செலுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு போதையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவரை பற்றி நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க. ஆனால் அவங்க இந்த அளவுக்கு 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர முக்கிய காரணமே சுபாஷினி தான். ஏன்னா தன்னுடைய கெரியரில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய சீரியல் கமிட் ஆகி நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது,
ப்ரொமோஷன் ஆட்ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக அவங்களுடைய வாழ்க்கையை சென்னையில் அவங்க செலுத்திட்டு இருந்திருக்காங்க. நீ எப்போ வந்து பெங்களூர் வரப்போகிற அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளை வந்து கணவர் கேட்டாங்க. மோஸ்ட்லி வந்து பேரண்ட்ஸையும் சரி ஹஸ்பண்டையும் சரி அவாய்ட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. தன்னுடைய அந்த கெரியரில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்ததுனால தான் அவங்க 2 பேருக்கும் சின்ன சின்னதாக ஆரம்பித்த சண்டை அப்படிங்கிறது பெரிய லெவலில் போயிருக்கு. ஒரு கட்டத்தில் பிப்பினே வந்து நீ எப்போ வர அப்படிங்கிற விஷயத்த கேட்கறது தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் சுபாஷினி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் வந்து ஹஸ்பண்ட் கூட பேசினாலே சண்டை அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. அந்த வகையில் அவங்க 2 பேரும் பேசின விஷயங்கள், அதுக்கப்புறமேலு அவங்க ஹஸ்பண்டுக்கு ஏதாவது காட்டணும், தன்னுடைய கோவத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஷாலில் போட்ட விஷயம், அதுக்கப்புறம் மேபி அவங்க திருப்பி வர ட்ரை பண்ணும்போது ஸ்கிட் ஆகி விழுந்திருக்கலாம். இந்த மாதிரி தான் அவருடைய ஹஸ்பண்டான பிபின் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய பாடி வந்து இப்போ சேஃபாக சென்னை டு இலங்கை வந்து போயிடுச்சு. அவங்களுடைய அவங்க இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறத அந்த பெட்டு, அதாவது அவங்க வளர்த்துற செல்லப்பிராணி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டில் இல்லைங்கிறதுனால அது 2 நாளாக சாப்பிடலை அப்படிங்கிற மாதிரியும், ஒரு செல்லப்பிராணிக்கு எவ்வளோ பாசம் தன்னுடைய வளர்த்துன ஓனர் மேலே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்களுடைய பக்கத்தில் இருக்க வீட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் சாப்பாடு கொடுத்து கூட அது சாப்பிடலை அப்படிங்கிற மாதிரியும். இப்போ அந்த பெட்டை வந்து சுபாஷினியோட ஃப்ரெண்ட்ஸ் தான் டேக் கேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து அவங்க சுபாஷினி இல்லை அப்படிங்கிறத மேபி அந்த பெட் சென்ஸ் பண்ணதுனாலையோ என்னமோ அது சாப்பிடலை, ஒரு மாதிரி வந்து அப்செட்டாக படுத்த மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையுமே ஆக்ட்ரஸ் சஹானா வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம நம்ம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. LAK மூவி April 10 வந்து ரிலீஸ் ஆக இருக்குது. இந்த மூவியோட டிரெக்டர் நம்ம விக்னேஷ் சிவன். அது மட்டும் கிடையாது, விக்னேஷ் சிவன் வந்து தனுஷ் சார் கூட இருக்கிற பிரச்சனையை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, தனுஷ் சார் வந்து என்னுடைய அப்பா மாதிரி. ஏன்னா என்னுடைய அப்பா வந்து இறந்தது July 28. தனுஷ் சாரோட பர்த்டேவும் July 28 தான் வருது. அப்போது நான் வந்து அவருக்கு எப்போவுமே என்னுடைய அப்பாவை ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எமோஷனலாக பேசியிருந்தாரு. தனுஷ் சார் என்கிட்ட பேசாமல் இருக்கிறது உண்மையிலே எனக்கு கஷ்டமாக இருக்குது. சூன் இந்த ப்ராப்ளம் வந்து சார்ட் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, நயன்தாராவோட அந்த நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரிக்காக நானும் ரவுடி தான் ஃபிலிமில் யூஸ் பண்ண சில வீடியோஸை அவங்களுடைய டாக்குமெண்ட்ரியில் அவரோட பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணது தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். அதுக்காக நிறைய விஷயங்களை வந்து நம்ம விக்னேஷ்வனும் நயன்தாராவும் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் சார் வந்து 10 கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்டு வக்கீல் நோட்டீஸையும் நம்ம நயன்தாராக்கு அமைச்சிருந்தாங்க. நயன்தாரா ஒரு பக்கம் அவரை நிறைய தன்னுடைய வலைதள பக்கங்களில் திட்டி பேசியிருந்தாலும், விக்னேஷ்வனும் தாம்பங்குக்கு அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு. இந்த விஷயங்கள் தான் அவங்க 3 பேருக்கும் இடையான அந்த பிரச்சனைக்கு காரணம். இந்த வகையில் அவருடைய ரொம்ப நாள் இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இந்த விஷயத்தை பற்றி திடீர்னு விக்னேஷ்வன் வந்து நினைவு கூர்ந்து பேசுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் சாரை பற்றி பேசும்போது ரொம்பவும் எமோஷனலாகி தான் விக்னேஷ்வன் பேசியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, அவர் வந்து சீக்கிரம் என்கிட்ட பேசுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு காரணம் இல்லாத விஷயத்துக்காக அவர் என்கிட்ட பேசாமல் இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, அவமானமாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி விக்னேஷ்வன் கண்கலங்கி பேசின வீடியோ தான் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு.